இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறேன்னா, நாங்கள் வந்து இது வந்து வைகாசி விசாகம் அன்னைக்கு எடுத்த வீடியோ. சாரி இப்போ அப்லோட் பண்ண லேட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து என்னோடய நேட்டிவில் தான் மீஞ்சூர். அது சின்ன வயசுலேருந்தே நான் வந்து இங்கே தான் வந்து பால் குடம் வந்து எடுத்துகிட்ருக்கேன். நடுவில் வந்து கல்யாணம் ஆகி பாப்பாலாம் பிறந்ததுனால ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கிட்ட கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு. ஸோ இந்த வருஷம் நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அதாவது வைகாசி விசாகம்னா வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரத்தில் முருகர் பிறந்ததுனால நம்ம வந்து வைகாசி விசாகம்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம். எங்கள் ஊரில் வந்து செமையாக பண்ணுவாங்க. எப்பவுமே வந்து இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. பால் போய் வாங்கிட்டு பால் குடத்தில் பால் வாங்கிட்டு குடம் வாங்கிட்டு வரத்துக்கே கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆகிடுச்சு. அப்போல்லாம் போவோம் வருவோம் ஒரு 10-15 பேர் தான் எடுத்துகிட்டு வந்தோம். இந்த வாட்டி கிட்டத்தட்ட ஒரு 2500 பேர்கிட்ட எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லின்னு இருந்தாங்க. பால் குடம் அப்புறம் வந்து வேல், அது ரெண்டுத்தையுமே சேர்த்து சொல்கிறேன். பால் குடம் வந்து ஒரு 700 பேர் எடுத்தாங்களாம். அப்புறம் வந்து வேல் குத்துறது அது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட நிறைய பேருன்னு சொன்னாங்க. செம கூட்டம். அஷிதாவும் இந்த வாட்டி வந்து பால் குடம் எடுத்தா. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்கவே. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அவள் எடுத்தது. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே எடுக்கிறேன்னா எனக்கு வந்து இவளை வந்து காவடி எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அது வந்து அடுத்த வருஷம் பண்ணலாம். இந்த வருஷம் வந்து மேடமும் வந்து அவங்களுக்கு வந்து புது பால் குடம். நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து எடுக்கிற பால் குடம் வந்து நான், என் தங்கச்சி, அப்புறம் வந்து எங்கள் அக்கா பொண்ணு அவள் எடுத்தோம். அவளுக்கும் வந்து புது குடம் தான் இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் எடுக்கிறா. அவள் வந்து காலேஜ் முடிச்சிட்டா. அவள் பேர் வந்து புவனா. அவளும் வந்து எங்கள் கூட சேர்ந்து எடுக்கிறேன்னு சொன்னால் அவளும் எடுத்தா. அஷிதாவுக்கு மட்டும்தான் புது குடம். அது வந்து புதுசாக இருக்கும். அதான் இவங்க கொடுப்பாங்க, கோயிலே கொடுப்பாங்க. நிறைய பேர் வந்து பால் குடம் எடுத்துகிட்டு போனோம். போய் லைன்லலாம் நிற்கிறதுக்கே இங்கே வந்தது நாங்கள் வந்து 9 மணிக்கு கிட்டே வந்தோம். ஸ்டார்ட் பண்ணது ஒரு 11 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஸ்டார்ட் பண்ணது. பார்த்துட்டு சரி அப்படின்ட்டு பால் குடம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே பால்லாம் எப்படி வெற்றிகரமாக வாங்கின்னு வந்துட்டோம். அப்புறம் தெரிஞ்சவங்களாம் இருந்தாங்க, அவங்களெல்லாம் பார்த்து பேசிவிட்டு அப்புறமா வந்து சரின்ட்டு போய் லைனில் போய் நின்று அரோகரான்னு சொல்லி நாங்கள் வந்து பால் குடம் எடுத்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. எனக்கு அப்படியே சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துச்சு. என்னுடைய ஏரியா, அப்புறம் வந்து நான் படித்த ஸ்கூலு அதெல்லாமே பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து வைகாசி விசாகம் வந்து எல்லா கோயிலையும் ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. எங்கள் மீஞ்சூர் கோயிலில் வந்து எப்போயுமே நாங்கள் இங்கே தான் வந்து அட்டன் பண்ணுவோம். எந்த கோயிலுக்கும் போக மாட்டோம். இங்கேயே வந்து சூப்பராக பண்ணுவாங்க. எல்லாருமே வந்து மஞ்சள் கலர்லலாம் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பால் குடம் எடுத்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அஷிதா, டேய் அஷிதா, இங்க வா. வா.
அவங்க எப்படி
ओम सत्योजाताय स्वाहा ओम महादेवाय स्वाहा ओम मधोराय स्वाहा ओम सत्याय स्वाहा ओम ईशानाय स्वाहा ओम रामदेवाय स्वाहा ओम अभोराय அம்மா வருது வா வா அச்சா தள்ள வைங்க பால்குட ஊர்காலம் முடிச்சுட்டு கோயில் உள்ள வந்துட்டு லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். லைன்லேயே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கிட்ட நிற்கிறோங்க. லைன் வந்து லைனாக ஃபார்ம் ஆகலை, அப்படியே கூட்டம் கூட்டமாக நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் தான் லாஸ்ட்டு பாப்பா வச்சுட்டு நிற்க முடியும் லாஸ்ட்டில் அப்படி நின்றுட்டேன். உட்காரலாம் கூடாது, நின்றுட்டு தான் இருக்கணும். நின்றுட்டு மேடம் வந்து இவங்களும் பால் குடம் எடுத்தாங்க, தலையிலே வைக்கல. நாங்கள் எங்கள் அக்கா தான் தலையில் சும்மா வச்சுட்டே நின்று வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் சரி பால் குடம் இது வந்து ஆறுமுகம் சூப்பராக இருப்பாருங்க. 6 பூ கொண்டு ரொம்ப செம்மையாக இருக்கும். அப்புறம் வந்து சரி பால் அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு வெளியே வந்துட்டு காலிலேருந்து விரதம் இருந்து பால் குடம் எடுத்ததுனால அங்கேயே வந்து பிரசாதம் கொடுப்பாங்க. டோக்கன் பால் குடத்தோட டோக்கன் கொடுத்தா பிரசாதம் கொடுப்பாங்க. அந்த பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டில் போய் நாங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் 4 மணிக்கெலாம் வந்து வேல் குத்துறது ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய தேங்காய் இழுப்பாங்க, தேர் இழுப்பாங்க, குட்டி தேர் மாதிரி முதுகில் வந்து மாட்டி தேர் இழுப்பாங்க. இது மாதிரி உடம்பு ஃபுல்லாக வேல் குத்திப்பாங்க, நாக்கில் வேல் குத்திப்பாங்க, வாயில் வேல் குத்திப்பாங்க. ஐயோ செம்மையாக இருக்கும் பார்க்கவே. ரொம்ப எப்படி சொல்கிறது, அப்படி இருக்கும் எங்களுக்கு எல்லாமே. அப்போ சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கோமா, இது எல்லாமே பார்க்கவே வந்து அப்படி இருக்கும். அப்புறம் வந்து குழந்தைங்களாம் வந்து காவடி எடுப்பாங்க, கொஞ்சம் வயசானவங்களாம் காவடி எடுப்பாங்க. இந்த வேல் குத்துறது தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒருத்தவங்களாம் பார்க்க அவங்களாம் வாயெலாம் ரொம்ப இதுவாகிட்டு சாப்பிடலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதெல்லாம் மறந்துட்டு முருகரை நினச்சி வந்து எல்லாருமே வந்து ரொம்ப வந்து எடுப்போம் நாங்கள் எல்லாருமே. அப்புறம் வந்து காவடிலாம் வந்து எல்லோரும் கொஞ்சம் அது வேண்டுதல் வச்சுருக்கவங்களாம் அது எல்லாமே முடிச்சுட்டு அப்புறமா இவங்களுமே வந்து நம்மளாம் வந்து பால் குடம் எடுத்துகிட்டு காலையிலே சாப்பிட்ருவோம். இவங்களாம் வேல் குத்துறதுனால காலைலேருந்து காப்பு கட்டிட்டு வீட்டுக்கு போகக்கூடாதுங்க. 11 மணிக்கு 12 மணிக்காக காப்பு கட்டிட்டு ஒரு சாமி வர வைப்பாங்க, உத்தரவு கேட்பாங்க. மோளம் அடித்து உத்தரவு கேட்பாங்க. கரெக்டாக 12 மணிக்கு மோளம் அடிப்பாங்க. காப்பு கட்டினவங்கெல்லாம் வந்து நிற்பாங்க.
அப்புறம் உத்தரவு கேட்டவுடனே எல்லோரும் மேலே சாமி வந்து நாங்கள் பண்ணுறதுலாம் உனக்கு சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இது மாதிரி சாயங்காலம் இது பண்ண போகிறோம், வேல் குத்த போகிறோம், நீ உத்தரவு கொடுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்புறம் சாமி வந்து அவங்களாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தாங்க வேல் குத்த ஸ்டார்ட் பண்ணுவோம். வருஷம் இப்படி தான் நடக்கும். கோயிலே வந்து 11 மணி 12 மணிக்கெலாம் வந்து அன்னதானம் போடுவாங்க. அங்கே வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். ஆனால் வேல் குத்துறவங்க வந்து ஈவினிங் வரையுமே சாப்பிடாம இருந்து தான் வந்து எல்லாமே பண்ணுவாங்க. இதுதான் நான் சொன்ன தேருங்க. இந்த தேர் தான் வந்து முதுகில் கொக்கி மாதிரி மாட்டி இழுத்துட்டு வருவாங்க. நைட்டு ஃபுல்லாக நான் அங்கே இல்லை, கொஞ்சம் வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஈவினிங்கே வந்து இது எல்லாமே குட்டி குட்டி குழந்தைங்க எல்லாமே வந்து பண்ணுவாங்க. அப்புறமா வந்து நாங்கள் எப்பவுமே எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்தே இங்கே வந்து வேல் குத்துறவங்க காலில் விழுந்து கும்பிட்டு அப்புறம் வந்து தின்னூர் வச்சுன்னு வருவோம். அது மாதிரி சொல்லிட்டு நானும் அஷிதாவும் போயிட்டு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வேல் குத்திருந்தாங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு தின்னூர் வச்சுக்கிட்டு வந்தோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வாட்டி எனக்கு போன வாட்டிலாம் மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த வாட்டி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் முருகருக்கு எங்கள் கையால் பால் அபிஷேகம் பண்ணது அது எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட்லாம் வேல் குத்துனாரு. அவங்களுக்கும் சரி பார்த்துட்டு பேசிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. அவ்வளோதாங்க. இதோட அடுத்த விலாகில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். உட்காருப்பா.